விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. நல்லா இருக்கேன் தம்பி. என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்றியே? ரொம்ப முக்கியமான பணிக்காக சொந்த ஊர் சென்றதா தற்போது திரும்பி வந்திருக்கிறேன். அதை பத்தி பேச வேணாம், நம்ம அப்புறமா நல்ல நேரமா பார்த்தா சொல்லுவோம். ஓகே, பல முக்கியமான விஷயங்களுடன் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து மாநிலம், அப்புறம் முக்கியமான மாவட்டம், அப்புறம் மிக முக்கியமான என்ட்ரண்ட் பத்திய செய்தி என்னன்றதை வரிசையா சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தோழர், இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம சமநிலையை உருவாக்க வேண்டும். இங்க முதலாளித்துவத்தை இறக்கிவிட்டு தொழிலாளர் வர்க்கத்தை இது பண்ண வேண்டும், அது பண்ண வேண்டும், இது பண்ண வேண்டும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அங்க சேக்வாரா என்ன சொன்னாரு தெரியுமா? அதாவது நீங்க ட்ரிப்ளிகேன் சேக்வாரா சொல்ல, அந்த சேக்வாரா என்ன சொன்னாரு தெரியுமா? ஸ்டாலின் என்ன, அந்த ஸ்டாலின் இல்லைங்க, இது வேற, இவர் அந்த அவங்க அவர் சொன்ன தெரியுமா? லெனின் என்ன சொன்னாரு தெரியுமா? மார்க்ஸ் என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படின்ட்டு அவரே இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இல்லையா என்ன வாங்குற போலாம், அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பிடுறதா, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுல என்னப்பா பிரச்சனை? இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி துண்டை தூக்கி போட்டு இப்படி பேசுறதுல இருந்து, சாரி அவங்க இப்படி பேசுவாங்களோ, இப்படி துண்டை எடுத்து போட்டு பேசுறதுல இருந்து பல விஷயங்களை பேசுவாங்க தோழர்கள். என்னடா தோழர் அப்படின்னு சொன்னா கூட எப்படி சொன்னா, தோழர்னா அரசியல்ல தோழர் சிகப்புல இருப்பாங்க, சிகப்பா இருப்பாங்க, வறுமையின் நிறம் சிகப்புன்னு படம் பார்க்கறதுல எல்லாமே அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க பார்த்தோம்னாலே பேசுறதுல இருந்து பண்றதுல இருந்து எல்லாமே இதாகதான் இருக்கும். எங்க பார்த்தா ஃபிடல் காஸ்ட்ரோல பைக்கு இதுல ஃபிடல் காஸ்ட்ரோ ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஃபிடல் காஸ்ட்ரோன்னு எங்க பார்த்தாலும் இது அது இதுன்னு புரட்சி அப்படின்னு பேசுவாங்க. இதுல மிக முக்கியமான ஒருத்தர் ஆட்சி செய்யும் போதே பேசுறாரு அப்படின்னா, கேரளால ஒருத்தர் இருக்காருல்ல, முதன்மையானவர் தானே? ஆமா, அங்க ஒரு கேரளா முதன்மையானவர் இருக்காருல்ல, அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயமானவர்னு சொல்லுவாங்க. 2 முறையே விஜயம் பெற்றுட்டாரு, வெற்றி பெற்றுட்டாரு. இவர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதே மாதிரிதான் பேசுவாரு. ஆனா பார்த்தோம்னா இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு, அப்படியே விமான நிலையம் அந்த தொழில் இது பார்த்துக்கோங்க, இந்த இது பண்ணிக்கோங்க, அப்படியே லைட்டா பார்க்க பேசுறதெல்லாம் சோசியலிசம், பண்றதெல்லாம் கேபிட்டலிசம் அப்படின்ற மாதிரி அவர் கிண்டலாவும் சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது சர்ச்சையா சிக்கியிருக்காரு. 10 நாள் வெளிநாட்டு பயணத்திற்காக நமது சேட்டன் விஜயன் ஐயா எங்கேயோ அப்படின்ற மாதிரி ஸ்குன்னு போயிட்டாரு. எங்கடா நம்மளும் விசாரிச்சு பார்த்ததில்ல. 10 நாள் பயணமாக அரபு அமீரகம் இருக்குல்ல, ஐக்கிய அரபு அமீரகம், அங்கேக்கும் மலேசியா சிங்கப்பூருக்கும் போயிருக்காரு. இது எதற்கான பயணம்ன்றது தெரியல. பிச்சைக்காரர் சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஓபன் யூனிவர்சிட்டி. ஓ, ஒரு பேமானி மாதிரி இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு அம்பானி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்காக போயிருக்காருன்னு புரியல, ஒரே கன்கிளியரா இருக்கு. இதை வச்சு சும்மா விளையாடுன்னு யார் விளையாடுறாங்க? கை கட்சியும் தாமரையும் 2 பேரும் முதல் முறை இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து டாக் டீம் போட்டு ஒரே அடிதடி டமால் டுமின்னு போட்டு இவங்களை யாரு சிகப்பு கட்சியை போட்டு விடுத்துட்டு இருக்காங்களாமா. இது நம்ம ஆளுங்க போடாம தம்பி துபாயில ஒப்பந்தம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பயணமா கூட இருக்கலாம்ல. போட்டாங்க ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தமா அது மாதிரி என்ன ஒப்பந்தம் தெரியல. பட் ஆனால் ஒரு மாதிரி தான் போயிருக்காங்க. சரி, ஓகே, இதுதான் முதல் விஷயமா. நம்ம அப்படியே பாலக்காடுல ஆரம்பிச்சு எங்க ஊர் தாண்டி தான் பாலக்காடு. சூப்பராக கிளைமேட்டு. இப்போ அரசியல் கிளைமேட் ஆனால் நல்லா இல்லை, ரொம்ப பரபரப்பா இருக்கு. தேர்தல் முடிஞ்சாலும் அதே ஜோரம் சூடு பரபரப்பு பறந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுதான் முதல் விஷயம். ஆஹா, அடடா, அசோக் லேலாண்டுக்கு லீவ் விட்டியப்பா. ரெண்டாவது விஷயம், அங்க அந்த தோழர் அப்படின்னா இங்க ஒரு முக்கியமான விஷயம் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ பத்திக்கிச்சே அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்ப்பீங்க.
இப்ப அதே மாதிரி ஒரு முக்கியமான இது வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, புதுக்கோட்டையில நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு மைதானம் இருக்கிறது. அங்க வந்து அது தேவஸ்தானத்திற்கு சொந்தமான மைதானம். அந்த மைதானத்துல பார்த்தோம் அப்படின்னா அதை சுத்து வட்டார பகுதிகள்லாம் அப்படியே ஆக்கிரமிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அந்த மைதானத்துல சில இடங்கள் உட்பட இதெல்லாம் ஆக்கிரமிப்பு ட்ரை பண்றதுக்கு உடனே என்ன இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, அந்த மைதானத்தை சுத்தி வேலி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வேலி போடலான்னு பிளான் பண்ணி முயற்சி பண்ணா ஆளும் கட்சியை சேர்ந்த சிலரே அந்த வேலி போட விடாமல் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக சில விஷயங்கள்லாம் இடக்கு முடக்கா செய்யறாங்களாமா. இந்த விஷயம் தெரிய வரவே அவங்க வந்து அந்த கோவில் நிர்வாகம் அந்த சமஸ்தான இவங்களும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, என்னங்க இது நடக்குது, ஆக்கிரமிப்பு இப்படி பண்றாங்கன்னா அதை தடுக்க முயற்சி செஞ்சா அதை ஆளுங்கட்சி தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எட்ரா லெட்டர் போடுறா லெட்டர் அப்படின்ற மாதிரி லெட்டர் போட்டுட்டாங்க. யாருக்கு லெட்டர் அப்படின்னு கேட்டா ஷார்ட் ஆயிருவீங்க. யாருக்கு இருக்க முடியா, ஒன்று அந்த ஊர் எம்எல்ஏவா இருக்கும், இல்லை ஏதாவது துறை சார்ந்த அமைச்சராக இருக்கும். இதில் என்னதான் விஷயம்? துறை சார்ந்த அமைச்சருக்கோ இல்லை உள்ளூர் எம்எல்ஏக்கோ இல்லை, பிரச்சனையே இங்கிருந்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நேரடியாக அவருக்கே அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு முதன்மையானவருக்கே லெட்டர் போட்டிருக்காங்க. உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பயிர்களை நான் பாத்திருக்கேன். அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கான ஆதரவு வந்து தொடர்ந்து 7ஆம் அடிக்கே யோசிச்சிருக்கீங்களா? காரணம் உள்ளூர் லெவல்ல இருக்கிறவங்க உங்க கட்சிக்காரங்க செய்யக்கூடிய அட்ராசிட்டி தான். இந்த அட்ராசிட்டில அந்த அட்ராசிட்டி தான். அவங்களாலதான் உங்களுக்கு கெட்ட பேரு. பாருங்க, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு வேலிலாம் போடலாம், இந்த ஆக்கிரமிப்பு தடுக்கலான்னு பார்த்தா அதை தடுக்கிறதுக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவா வந்திருக்காங்க உங்க கட்சிக்காரங்க. இப்படியே போச்சுன்னா புதுக்கோட்டையில உங்களுக்கு வரக்கூடிய தேர்தல்லாம் பார்த்துக்கோங்க, எதுவுமே இருக்காது. நீங்க தான் இதா இருக்கணும், நீங்க தான் பார்த்து கரிசனமா செஞ்சு கொடுக்கணும் தலைவரே அப்படின்ட்டு, முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு லெட்டர் எடுத்து அனுப்பியிருக்காங்க. முதன்மையானவருக்கு இது போயிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா வந்து இந்த இடத்துல வந்து என்னப்பா இப்படி நடக்குது அப்படின்ட்டு தேவஸ்தானத்துல சைட்ல இருக்கக்கூடிய முக்கியமானவர்களே இப்படி பண்ணியிருக்காங்களேப்பா அப்படின்ட்டு சூரிய கட்சியோட லோக்கல் ஐயோ இப்ப நம்ம பக்கம் திரும்புமே, நம்ம பக்கம் பார்வை திரும்புமே அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் என்ன நடக்குதுன்றத அடுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் முக்கியமான விஷயம். சூரிய கட்சிக்கு 2026 கணக்குல கொண்டு பார்த்தா அதன் அடிப்படையில எதிர்ப்பு சம்பாதிக்க கூடாது, இப்பவே நம்ம சரி கட்டிடுவோம் அப்படின்ட்டு முதன்மையானவர் ஆக்ஷன்ல இறங்குவாரா? வெயிட் அண்ட் வாட்ச். இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே முதன்மையான சர்வாதிகாரியா மாறி வர போல இருக்கே. மாறிதான் ஆகணும் போல. இல்லைன்னா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இது தாத்தா காலத்து கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த தாத்தா காலத்து அந்த கட்சியா மாறிடுமோன்னு பயமா இருக்கு. சரி, ஓகே, எல்லாம் பார்த்துப்பாங்க, முதன்மையானவர் பண்ணுவாருன்னு நம்புவோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் கவுண்டிங் இருக்குல்ல, அது ஜூன் 4ஆம் தேதி. அது ஆக்கி பார் 400 பாரா இல்ல ஆக்கி பார் தீஸ்ரீ பாரா என்னமோ நிறைய சொல்றாங்கல்ல. எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு சாக்கோ பாரும் நம்ம பாத்துருவோம். சரி, இதுல ஏதோ முக்கியமான விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த பாலிடிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தரோட பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கொளுத்தி போட இருக்கிறார். யாருன்னு கேக்குறீங்களா? இட்ஸ் டைம் டு லீட். உடல் மண்ணுக்கு, உயிர் மக்களுக்கு. எஸ், அவர்தான் வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம், யார் ஆட்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு நிலையா எல்லாரும் செட் ஆயிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அபி தேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ட்ரன்ட் ஆக போறாரு. எல்லாரோட போக்கஸும் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பார்க்கக்கூடிய நேரத்தில் தனது முதல் அரசியல் முக்கிய நகர்வை மேற்கொள்ள இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார். தளபதி எங்கள் தளபதி அப்படின்ட்டு நம்மளே இப்ப சொல்லிடலாம். எங்க அப்படின்னா ஒரு 3 இடத்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. திருச்சி அது இதுன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து முக்கியமான நகரமா ஃபைனலா செலக்ட் ஆயிருக்கிறது பார்த்தோம்னா மதுரைன்னு சொல்றாங்க. முதற்கட்டமா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம்லாம் பார்த்தாலும் அதுல வந்து ஃபைனலா மதுரை தான் நம்ம கரெக்டா இருக்கும். நம்ம தான் வந்து அது கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி மதுரையில ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறார். அது மாநாடாகவும் நடத்தியாகணும், நம்மளோட முதல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியாகணும் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு திட்டத்தோட இருக்கிறார். என்ன நடக்க இருக்கிறது? தளபதியின் இது பழிக்குமா? வெயிட் அண்ட் வாட்ச்.
டாக்டர், நீங்க ஒரு சிற்றின்ப டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரு பேரின்ப டாக்டர். டாக்டர், நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.